ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒவ்வொரு நாளும் மக்களிடையே தாவேகாவிற்கு பெருகும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று தாவேகா தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். ஆள் வைத்து பொய் கதையாடல் செய்தோர் அஞ்சி போகின்ற சூழல் வரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருகும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று தாவேகா தலைவர் விஜய் கூறுகிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 இடங்களில் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தொண்டர்களிடையே பேசி வருகிறார். இந்நிலையில் நேற்று நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் அவர் மக்களிடையே பேசினார். தொண்டர்களிடையே பேசுகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது அவர் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். தனக்கு பெருகுகின்ற ஆதரவை கண்டு மற்றவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றும் விஜய் தற்பொழுது கூறியிருக்கிறார். சற்று முன்புதான் நாகை எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் விஜய் பொய் பரப்புரையை மேற்கொண்டு வருவதாக குற்றஞ்சாட்டியிருந்தார். நாகையில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது குறித்த எந்த ஒரு விளக்கமும் விஜய்க்கு தெரியவில்லை என்றும் அவர் பொய் பரப்புரை செய்வதாகவும் அவர் பேசியிருந்தார். இந்நிலையில் தங்களை கண்டு மற்றவர்கள் அஞ்சுவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். வரவேற்பும் அன்பும் பாசமும் காட்டிய நாகை மற்றும் திருவாரூர் மாவட்ட மக்களுக்கு நன்றியையும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், கூடுதல் விவரங்கள் என்ன? உங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2வது வாரமாக சுற்றுப்பயணம் நேற்று மேற்கொண்ட நிலையில் இது தொடர்பாக ஒரு நன்றி தெரிவிக்கும் கடிதத்தை எழுதியிருக்காரு. அதுல வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வரேன் என்ற நம் மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்புமுனைகளை அமைத்து தந்த திருச்சி டிக்கெட்டும் வகையில் கடந்த வாரம் தொடங்கினோம். 2வது வாரமாக மீனவ சொந்தங்கள் மற்றும் மும்மதங்களையும் போற்றி மத நல்லிணக்கத்தை பேணி காக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் உலகக்கே உணவூட்டும் உழவர் பெருமக்கள் திருவாரூர் மாவட்ட மக்களை நேற்று சந்தித்தோம். நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நமக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குகின்றனர் என்றும், இந்த நடுக்கத்தினாலேயே நாம் நமது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் போதெல்லாம் யாருக்கும் இதுக்கான கடுமையான விதிமுறைகள் விதிக்கின்றனர். இது நேற்று உரையிலே பேசினார். மீண்டும் அவர் அந்த அறிக்கை கொடுக்கிறார். ஆனால் நம் கொள்கை தலைவரின் வழியில் முதன்மை சக்தியாக உண்மை மக்களாட்சியை அமைத்திட பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்று தெரிவிக்கிறார். இந்த எழுச்சிமிகு தருணத்தை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் நன்றி என்றும், நேற்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது முழு ஒத்துழைப்பு நல்கிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், தன்னார்வல் குழு மற்றும் தனியார் பாதுகாப்பு குழு, மருத்துவ குழு ஆகியவற்றுக்கு நன்றி தெரிவித்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்கள் நமக்கு அளித்த வரவேற்பு நம் மீது காட்டிய அன்பும் பாசமும் நிகரில்லாதவை. இவை எக்காலத்திற்கும் என் நெஞ்சில் நீங்க இடம் பிடித்திருக்கும். இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளன. இதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்கான முதன்மை சக்தியாக அவர்களுக்கு எதிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும், 1967 மற்றும் 77 தேர்தல்களின் வெற்றி விளைவை 2026 தேர்தலில் நிகழ்த்தி காட்டுவோம். புதிதார் உலக செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்று அந்த கடிதத்தை மீண்டும் ஒரு முறை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி தெரிவித்து களமாடும் பணிகளை தீவிரப்படுத்துவோம் என்று அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.